Class 6 नई बाल सुलभ माला बुक्ல lesson 9 சாச்சா நேரு. சாச்சானா அங்கிள், மாமா. மாமா நேரு என்று எல்லாரும் செல்லமா அழைக்கப்படுற திரு ஜவஹர்லால் நேரு, அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவரை பற்றி தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். இவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட்டட் அஸ் சில்ட்ரன்ஸ் டே. ஏன்னா பிகாஸ் ஹீ லவ்ஸ் சில்ட்ரன் ஸோ மச். पाठ प्रवेश इंट्रोडक्शन. आप जानते ही हैं पंडित जवाहरलाल नेहरू स्वतंत्र भारत के प्रथम प्रधानमंत्री थे. यू ऑल नो दैट पंडित जवाहरलाल नेहरू स्वतंत्र इंडिया उड़े फर्स्ट प्राइम मिनिस्टर. इनका जन्म 14 नवंबर 1889 को हुआ था. इवरुடைய बर्थ வந்து he was born on 14 नवंबर 1889. भारत को स्वतंत्र कराने के लिए इन्होंने महात्मा गांधी के नेतृत्व में बहुत काम किया. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக இவர் வந்து மகாத்மா காந்தியடிகளுடைய லீடர்ஷிப் அடியில் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய வேலை செஞ்சிருக்காரு. பண்டிட் நேரு குஷல் லேखक और वक्ता भी थे. பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் a skilled writer as well as orator. நல்ல எழுத்தாளரும் அப்புறம் பேச்சாளரும் கூட. उनका विश्वास था कि बच्चों के विकास से ही देश का विकास संभव है. அவருடைய பிலீஃப் என்னன்னா, நம்பிக்கை என்னன்னா, த்ரூ த டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன், குழந்தைங்களோட முன்னேற்றத்தின் மூலமாக தான் அந்த நாடே முன்னேற்றம் அடையும். இட்ஸ் பாசிபிள், கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு அவர் நம்பினார். उनको बच्चों से बहुत प्रेम था. he loved children so much. आइए उनके बारे में कुछ जाने. come on, let's know more about him. पंडित नेहरू बच्चों के प्यारे चाचा थे. எல்லா குழந்தைங்களும் पंडित जवाहरलाल नेहरू मामा नेहरू அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜவஹர்லால் நேரு बच्चों को बहुत प्यार करते थे. he loved children so much. वे देश के महान नेता थे. அவர் வந்து இந்த தேசத்துடைய கிரேட் லீடர். उनके पास देश की अनेक समस्याएं रहती थी, लेकिन फिर भी वे अपने व्यस्त जीवन में से बच्चों के लिए समय निकाल लिया करते थे. அவர்கிட்ட வந்து சால்வ் பண்ணக்கூடிய கண்ட்ரி ரிலேட்டடாக சால்வ் பண்ணக்கூடியதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொட்டி இருந்துச்சு. ஆனாலுமே பட் தென் ஆல்சோ அவருடைய அந்த பிஸி லைஃப்பில் குழந்தைங்களுக்குன்னு டைம் வந்து அவர் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணார் அவங்க கூட. उस समय वे भूल जाते थे कि वे बच्चों से कितने बड़े हैं. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர் வந்து மறந்தே போயிடுவார். என்னன்னா, தான் குழந்தைங்கள விட எவ்வளவு பெரியவர், தனக்கு வயசாயிடுச்சுங்கிறதே மறந்து அந்த அளவுக்கு பழகுவார். बल्कि उन्हें उनके साथ ऐसा लगता था मानो वे अभी बच्चे ही हो. ரதர் அவர் எப்படி பழகுவார்னா, இட் சீம்ஸ் லைக் ஆஸ் இஃப் ஹீ இஸ் ஸ்டில் எ சைல்டு. அவரே குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணி அவங்க கூட அவ்வளோ இயல்பாக பழகுவார். भारत के बच्चों के बारे में पंडित नेहरू ने कहा था. इंडियन चिल्ड्रंस பற்றி ஜவஹர்லால் நேரு said the following things. ये बच्चे मेरे देश का धन है. இந்த குழந்தைங்க என்னுடைய நாட்டுடைய வெல்த், இவங்க தான் சொத்து, இந்த நாட்டுடைய சொத்து. बड़े होकर यही मेरे देश का भार संभालेंगे. இவங்கெல்லாம் வளர்ந்த பிறகு என்னுடைய நாட்டுடைய எல்லா பர்டனையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. they will handle all the burdens of my country. मेरे देश के बच्चे स्वस्थ और योग्य होने चाहिए. என்னுடைய நாட்டின் குழந்தைங்க எல்லாருமே ஹெல்த்தியாகவும் எல்லாத்துலேயும் கேப்பபிளாகவும் இருக்கணும். उन्हें देश की हर चीज़ से प्यार होना चाहिए. they should love everything about our country. அவங்க நம்மளோட நாட்டுடைய எல்லா சிறப்புகளையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு நம்ம நாட்டுடைய குழந்தைங்களை பற்றி சொல்லியிருக்காரு. नेहरू जी जब बच्चों के साथ बैठ जाते थे तब उनके साथ अपने देश की नदियों, पर्वतमालाओं, चमकते तारों और महकते फूलों आदि की अनेक बातें किया करते थे. ஜவஹர்லால் நேரு குழந்தைங்க கூட உட்காந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன பேசுவார்னா, மோஸ்ட்லி நம்ம நாட்டுடைய ரிவர்ஸ், மவுண்டன் ரேஞ்சஸ், ஷைனிங் ஸ்டார்ஸ், ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி அவர் பேசுவார். पंडित जी ने अपने लेख में इस बात का जिक्र इन शब्दों में किया है. ஸோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய ஆர்டிக்கலில் இந்த விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அவரோட வேர்ட்ஸ்லே இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. हमारा देश एक छोटी सी दुनिया ही है. நம்மளுடைய நாடே ஒரு சின்ன உலகம் மாதிரி. इसमें
अनेक प्रकार के स्थान है. இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளேசஸ் இருக்கு நம்ம நாட்டுல. मैं चाहता हूँ कि हंसते खेलते बच्चों के साथ भारत के कोने कोने की यात्रा करूं. இந்த மாதிரி சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைங்க கூட இந்த நம்ம பாரத நாட்டுடைய ஈச் அண்ட் எவ்ரி கார்னருக்கு நான் டிராவல் பண்ணணும்னு நான் விரும்புறேன். भारत के हर स्थान के पीछे उसका इतिहास छिपा है. उन सबसे बच्चों का परिचय कराऊं. ஸோ பாரதத்தினுடைய எவ்ரி பிளேஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ வரலாறு, ஒவ்வொரு இடத்துக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அது ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நான் அந்த குழந்தைங்க கூட அந்த ட்ராவல் பண்ணும்போது நான் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய வேர்ட்ஸில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆர்டிக்கல். पंडित जी को केवल अपने देश के ही बच्चों से प्यार नहीं था, बल्कि वे विदेशी बच्चों से भी प्यार करते थे. So Pandit Jawaharlal Nehru not only loved his children of his own country, but also he loved children of foreign country. विदेश जाकर वे वहाँ के बच्चों से भी बातें करने का समय निकाल लेते थे. ஸோ ஃபாரினுக்கு போனால், வெளிநாட்டுக்கு போனால் அவர் அங்கே உள்ள குழந்தைங்க கூடயும் எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட நல்லா பேசுவார். एक बार जब वे जापान गए तब जापानी बच्चों से खूब बातचीत की. ஸோ ஒரு முறை when he went to Japan, he had a nice conversation with the Japanese children. वहाँ के बच्चों ने नेहरू जी से एक भारतीय हाथी की मांग की. ஸோ அங்கே உள்ள ஜாப்பனீஸ் சில்ட்ரன் தே ரெக்வெஸ்டட் நேரு ஃபார் அன் இந்தியன் எலிஃபெண்ட். ஒரு இந்தியன் எலிஃபெண்ட் வேணும் அப்படின்னு தே ரெக்வெஸ்டட். नेहरू जी ने भारत आकर उनको एक हाथी उपहार स्वरूप भेजा. ஸோ ஒன்ஸ் when he returned back to India, நேரு வந்து அந்த எலிஃபெண்ட்டை வந்து ஒரு நிஜமான ஒரு எலிஃபெண்ட்டை கிஃப்டாக அனுப்பி வச்சாரு. पंडित जी का विचार था कि बच्चे बहुत सरल होते हैं. पंडित जवाहरलाल नेहरूவோட ஒப்பீனியன் என்னன்னா, குழந்தைங்க ரொம்ப they are very simple. उनके मन में किसी के प्रति भेदभाव और ऊंच नीच का भाव नहीं होता और वे सभी के लिए आदर का भाव रखते हैं. ஸோ அவங்க வந்து எப்படி சிம்பிள்னு அவர் சொல்றாருன்னா, அவங்க மனசுல வந்து யாரிடமும் இந்த டிஸ்கிரிமினேஷனோ பயஸோ இருக்கவே இருக்காது. அதாவது இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. சில்ட்ரன் வந்து ஜஸ்ட் அவங்க மரியாதை மட்டும்தான் அவங்க வச்சிருப்பாங்க பெரியவங்க கிட்ட. इसी कारण उन्हें बड़ों की अपेक्षा बच्चों से अधिक प्यार था और उनसे मिलकर वे अधिक प्रसन्न होते थे. ஸோ இந்த காரணத்தினால தான் ஜவஹர்லால் நேரு பெரியவங்களை விட பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்க கிட்ட தான் ரொம்ப அன்பு செலுத்தினாரு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை மீட் பண்ணும்போது தான் ரொம்ப சந்தோஷமும் பட்டாரு. उनका जन्म दिवस बाल दिवस के रूप में मनाया जाता है. ஸோ அதனால தான் ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே வந்து செலிப்ரேட்டட் அஸ் சில்ட்ரன்ஸ் டே இன் இந்தியா. தேங்க்யூ.